Good morning, students. Today I am going to take real analysis class. So connected. Last classல connected யூஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? கனெக்டட்னா என்னது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கனெக்டட்னு யூஸ் பண்ணும்போது நிறைய டெஃபினேஷன்ஸ்லாம் வந்தது. கனெக்டட் நாட் கனெக்டட்னு வந்துச்சு இல்லையா? டெஃபினேஷன் யூஸ் பண்ணும்போது இப்போ பாரு, லெட் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. லெட் எம் பி த கனெக்டட் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ், A be the connected subset of M, B is the subset of M such that A is subset of B is subset of A bar. Then B is connected. In particular, A bar is connected. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, A பாரும் கனெக்டட் ஆகிடும், B பாரும் கனெக்டட் ஆகும். கான்ட்ரடிக்ஷன் மெத்தடில் நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கணும். B is not connectedனு ப்ரூஃப் பண்ணிக்கணும். சரியா? B என்ன எழுதிக்கலாம்னா B1 அண்ட் B2ன்னு எழுதிக்கலாம். சரியா? தட் மீன்ஸ் இது எல்லாமே ஓப்பன். B1 ஓப்பன், B2வும் ஓப்பன் தான். ஓகே, இன் B. ஸோ வி ரைட் ஃபார் ஓப்பன் எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபஸ்ட் உள்ள தியரம்ஸ் யூஸ் பண்ணி B1 is equal to G1 intersection B and G2 intersection B2 is equal to G2 intersection B, where G1 and G2 are open in M ன்னு வருது. ஓகே, open in M. ஸோ B is equal to எப்படி எழுதிக்கலாம்னா B1 யூனியன் B2, ரெண்டே யூனியன் போட்டுக்கலாம். B1க்கு G1 intersection B யூனியன் G2 intersection Bன்னு வரும்போது, நெக்ஸ்ட் பிஏ தனியாக எடுத்துட்டோன்னா G1 யூனியன் G2 intersection Bன்னு வரும். ஸோ B is subset of G1. இந்த ரெண்டு பின்னு இருக்குதுல்ல, அதை B is subset of G1 union G2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஹென்ஸ் A is subset of G1 intersection union G2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன அடுத்தது, B எடுத்தது மாதிரி அதே போல் சிமிலர்லி we take for A1. A1 is equal to G1 intersection A and B2 is equal to G2 intersection Aன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் டேக் அடுத்தது தென் we take it for A1 A, அதுவும் ரெண்டு ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ A1 யூனியன் A2ன்னு சொல்லும் போது G1 யூனியன் A அண்ட் G2 யூனியன் A, ரெண்டு ஏ தனியாக எடுத்துட்டோன்னா G1 யூனியன் G2 இன்டர்செக்ஷன் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கிது. சரியா? நெக்ஸ்ட்டு இதே போல் இன்டர்செக்ஷனும் போட்டுக்கணும். அங்கே யூனியன் போட்டோம் இல்லையா, அதே போல் இன்டர்செக்ஷனும் போட்டுக்கணும். A1 intersection A2 is equal to A1ஓட வேல்யூ போட்டுக்கணும். G1 intersection A intersection G2 intersection Aன்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஏஏ கம்பைன் பண்ணிக்கும். G1 intersection G2 intersection Aன்னு கிடைக்கும். ஏக்கு பிளேஸில் பின்னு கொடுத்துக்கலாம். சரியா? அப்போ G1 intersection B intersection G2 intersection Bன்னு வரும். அப்போ இவ்வளோத்தையும் வந்து B1 எடுத்துக்கலாம், இவ்வளோத்தையும் உனக்கு B2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ B1 intersection B2 is equal to empty since A is connected. A வந்து connected ஆகுது. Either A1 is equal to empty or A2 is equal to empty. Without loss of generality, assume that A1 is equal to emptyன்னு வரும். ஃபஸ்ட்டு A1 எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ G1 A1க்கு பிளேஸில் என்ன கொடுத்துக்கலாம், G1 இன்டர்செக்ஷன் ஏன்னு கொடுத்துக்கலாம், ஈக்குவல் டு எம்டி. G1 என்ன எழுதிக்கலாம், ஓப்பன் எழுதிக்கலாம். சரியா? G1 is ஓப்பன். அடுத்தது G1 இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம்னா ஏ பார்னு எழுதிக்கலாம். சரியா? ஏ வந்து ஏ பார் எழுதிக்கலாம். ஏ பாரை வந்து நம்ம பின்னு போட்டுக்கலாம்ல. therefore G1 intersection B is equal to empty. So B1 is equal to empty, which is a contradiction. Contradiction சொன்னீங்கன்னா B is connected. B தான் நம்மளுக்கு கனெக்டட்னு ப்ரூஃப் பண்ணிக்கணும். ஸோ B is connected ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது கேஸை பாருங்கள். A union B, A and B are connected subset of the metric space. மெட்ரிக் ஸ்பேஸ் சொன்னாலே உனக்கு என்னதுன்னா 0,1ன்னு சொல்லுவோம். அண்டு A intersection B is not equal to empty. Prove that A union B is connected போடுவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கனெக்டட் நாங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கணும். A intersection B not equal to, இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். not equal to empty. We can choose x not belongs to A intersection B எடுத்துக்கிறோம். இதை எழுதிக்கலாம். let f of x not is equal to 0. ஏன்னா கேஸ் நம்மளுக்கு இப்படி தெரியும். இப்போ மெட்ரிக் ஸ்பேஸில் f from A union B implies 0,1 is connected.
எஃப் பார் ஆஃப் ஏ இன்னொரு பார் ஆஃப் ஏன்னு சொல்லும்போது ஏ மட்டும் எடுத்துக்கிறோம். 0, 1 இஸ் கனெக்டட். அதனால் ஏ வந்து கனெக்டட் ஆகுது. கனெக்டட்னு சொல்லும்போது ஹென்ஸ் எஃப் இந்த டேர்ம் வந்து எஃப் பார் ஏ இஸ் நாட் ஆன் டு தர்ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 0. ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆகுது. ஒன்று வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகுது. அதே போல் எக்ஸுக்கு பிளேஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 0 and x naught belongs to a. Therefore f of x is equal to 0 for all x belongs to a. அதே போல் similarly f of x is equal to 0 வருது and x naught is equal to 0 யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? f of x equal to 0. Thus any connected function f from a union b tends to 0, 1 is not connected. Therefore a union b is connected. அது வந்து connected ஆகுது. சரியா? மெட்ரிக் ஸ்பேஸ் வச்சு எழுதணும். 0, 1 வச்சு எழுதணும். சரியா? அடுத்தது கனெக்டட் சப்செட்ஸ் ஆஃப் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆகுது. கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஃப் அண்ட் ஒன்லி கொஸ்டின். சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a subspace of R is connected if and only if it is that interval கொடுத்துருக்காங்க இல்லையா? Suppose that A is an connected subset of A. If and only case நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். A is connected subset of R. We have to prove that A is an interval. Interval நம்ம சொல்கிறோம். சரியா? Suppose not. இது வந்து நாட் இன்டர்வல்னு கொடுத்துருக்கோம். அப்போது ஒரு இன்டர்வல் எடுக்கும்போது இது ஏன்னு எடுத்துக்கோ, இது பின்னு எடுத்துக்கோ, இது சின்னு எடுத்துக்கோ. சரியா? இப்போது இந்த ஏக்கும் சிக்கும் தான் என்னது ஒரு இன்டர்வல். பி வந்து ஒரு என்னது ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். There exists a, b, c belongs to R such that C அதில் இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்டர்வல் 0, 1 இருந்துன்னு வச்சுக்கேன். அது சென்டர் பாயிண்ட் வந்து 0.5ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த பி மாதிரி ஆக்ட் ஆகும். தட் இஸ் ரியல் நம்பர்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னது A belongs to A is subset of B. A is less than B is less than Cன்னு வரும். And A, C belongs to A. But B வந்து not belongs to A. ஆனால் ஏயும் சியும் ஏல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் B சென்டர் பாயிண்ட் வந்து ஏல இருக்காது. சரியா? அப்போ A1 is equal to இப்படி என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -∞. இந்த சைடு என்னதுன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு கொடுக்குறோம். சரியா? அப்போ -∞ பி ஒரு கேஸு, அடுத்தது பியிலேருந்து ஒரு +∞ ஒரு கேஸ். அப்போ A1 is equal to -∞, B intersection A and A2 is equal to B, infinity intersections A1. -∞, B and B, infinity are open in R. இது ரெண்டும் ஓப்பன் சொல்கிறோம். B வந்து ஓப்பன் சொன்னாலே கண்டிப்பாக A1 and A2 ஆர் ஓப்பன் ஏன்னு சொல்லலாம். சரியா? ஓப்பன். அப்போ A1 intersection A2 equal to empty. A1 union A2 is equal to ஏன்னு சொல்லலாம். கிளியர்லி இது ரெண்டையும் பிரிக்கிறோம். A belongs to A1 and C belongs to A2ன்னு பிரிக்கிறோம். சரியா? A1 is not equal to empty and A2 is not equal to empty. நம்மளுக்கு இன்டர்வல் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்ல. A equal to not equal to empty. அதுக்கு thus A is the union of the pair of non-empty open sets A1 and A2. Therefore A is connected, which is a contradiction. Hence A is an interval. இதில் வந்து அது என்ன ஆகுதுன்னா A ஒரு இன்டர்வல் ஆகுது. யூனியன் ஆஃப் த பேர் ஆஃப் நான் ரெண்டுமே டிஸ்ட்ராய்ட் இருக்கிறதுனால நாட் கனெக்டட்னு சொல்லும் போது எனக்கு வந்து கனெக்டட் ஆகும். கனெக்டட்னு சொன்னாலே ஒரு இன்டர்வல்னு சொல்லிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அன் இன்டர்வல். என்ன ஏ டு ப்ரூவ் என்னென்னா ஏ இஸ் கனெக்டட். இப்போ கனெக்டட் டெஃபினேஷன் எழுதணும். சப்போஸ் நாட் ஏ இஸ் நாட் கனெக்டட்னு போடுறோம். there exists a connected disjoint closed set. ஏன்னா closed set எடுக்கிறோம். A1 and A2, A is equal to A1 union A2, X belongs to A1, X ஒன்று எப்படி எடுத்துருக்குறோன்னா இங்கே வந்து X வச்சுக்கும், இங்கே வந்து Zன்னு வச்சுக்கும்.
the center point ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது x belongs to a1 and z belongs to a2. அங்கே வந்து a b cன்னு எடுத்தோம் இல்லையா? இங்கே வந்து என்ன எடுத்துக்கணும்னா x y zன்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது a1 intersection a2 is equal to empty, x not equal to zன்னு வருது. சரியா? இந்த எக்ஸுக்கும் 2 டைப்ஸ் இருக்குது. x less than zன்னு சொல்லலாம், அல்லது z greater less than xன்னு சொல்லிக்கலாம். சரியா? without loss of generality, x less than z. x, z belongs to a is an interval. x, z is subset of a is subset. இப்போ x, a வந்து ரெண்டுக்கும் பொருந்தது. a1க்குள்ள இருக்குது, அதே போல் a2ல இருக்குது. every element of x, z is either a1 அல்லது a2ன்னு வருது. சரியா? அப்போது a1 closed interval இருக்குல்ல, y is equal to LUB. அந்த least upper bound x, z belongs to a1. first a1 எடுத்துக்கோ. அடுத்தது x less than equal to y less than or equal to z. by the definitions of here இப்போ என்னதுன்னா tன்னு எடுத்திருக்காங்க. t belongs to x, z intersection a1 such that. இப்போ நம்ம y எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தது yன்னு வச்சுக்கியா. இந்த y வந்து y மைனஸ் எப்சலான்னு எடுத்திருக்கோம். இந்த பக்கத்தில் y ப்ளஸ் எப்சலான் 2 கேஸாக பிரிக்கலாம். இதுலேருந்து ஒரு கேஸ் பிரிக்கிறோம், இதுலேருந்து ஒரு கேஸ் பிரிக்கிறோம். இந்த y மைனஸ் எப்சலான் லெஸ் தான் இதுக்கு வந்து இவ்வளோ கேஸ் பிரிக்கும் போது இதை டீன்னு போட்டுக்கும், இதை பிரிக்கும் போது எஸ்ன்னு போட்டுக்கோ. சரியா? இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து ஒரு இன்டர்வல் எடுக்கிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பை த டெஃபினிஷன் ஆஃப் த LUB, for every epsilon greater than 0 that there exists t belongs to x, z intersection a1 such that y minus epsilon less than t less than or equal to y-ன்னு வரும். சரியா? இது எப்படி எழுதிக்கலாம்னா therefore y minus epsilon y plus epsilon belongs to intersection x, அதையும் சேர்த்து எழுதிக்கணும். x, z intersection a1 not equal to empty. இது நம்ம வந்து a intersection bன்னு சொல்லும் போது நம்மளுக்கு பார் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ்டுனா பார்னு சொல்லிக்கலாம்ல. therefore y belongs to இவ்வளோத்தையும் yன்னு எடுத்துக்கலாம். y belongs to x, z intersection a1 the whole bar. அப்போ இது வந்து க்ளோஸ்டு. since x, z intersection a1 is closed in a, y belongs to x, z intersection a1 வருது. ஓகே. அடுத்தது y belongs to a1 சொல்லிருக்கோம். அகெயின் இதே போல் அந்த சைடு 2 எடுத்துக்கணும். தட் இஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. அகெயின் பை த டெஃபினேஷன் ஆஃப் y ஃபார் each epsilon greater than 0 there exists x belongs to a2 such that y less than or equal to s less than or equal to y plus epsilon. Okay. Therefore y minus epsilon y plus epsilon intersection a2 is not equal to empty. இப்போ y belongs to a2 the whole bar. இதை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. a is closed in a, y belongs to a2ன்னு கிடைக்குது இல்லையா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. பார்த்துக்கோங்க. ஒன்றை வந்து a1 பார்னு சொல்கிறோம், ஒன்றை வந்து a1 சொல்கிறோம். y belongs to a1. இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து y belongs to a1 சொல்கிறோம், அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து y belongs to a2ன்னு சொல்கிறோம். ஓகேயா? அப்போ இந்த a1ம் இந்த a2வும் வந்து கண்டிப்பாக உள்ளதாக இருக்கும், இன்டர்செக்ஷன் ஆகும். ஏன்னா y வந்து சென்டர் தானே. y மைனஸ் எப்சலானும் y ப்ளஸ் எப்சலான் எடுக்கும்போது y வந்து இந்த பக்கத்தில் ஆக்ட் ஆகும், அதே போல் இந்த பக்கத்தில் ஆக்ட் ஆகும் இல்லையா? அப்போ y belongs to a1 intersection a2 ரெண்டுக்கும் ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ which is a contradiction. அப்போது எனக்கு என்ன சொல்லணும்? a1 intersection a2 is equal to empty. ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும். a1 இன்டர்செக்ஷனாக தனித்தனியாக இருக்கும். a1 intersection a2 is equal to ஒரு சர்க்கிள் இருக்கணும், is equal to empty and hence a is connected. அதனால என்ன ஆகுதுன்னா a வந்து கனெக்டட் ஆகாதுன்னு அப்படி சொல்கிறாங்க. ஓகே.
சொல்கிறேன் பாரு. R is connected if and only if it is a interval. வந்து R வந்து connected subset of R. A is the connected. A connectedனு சொல்லும்போது ஒரு A is an interval சொல்கிறோம். சப்போஸ் நாட் இன்டர்வல் கொடுக்கும்போது ABCன்னு எடுத்துக்கிறோம். B வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதை வந்து -∞, Bன்னு எடுத்துக்கிறோம். இன்டர்செக்ஷன் AB, இன்ஃபினிட்டி இன்டர்செக்ஷன் A ரெண்டுமே ஓப்பன் சொல்கிறோம். A1 and A2 are open in A. moreover A1 intersection A2 equal to empty intersection சொல்கிறோம். அதே போல் யூனியன் சொல்கிறோம். A1 union A2 is equal to A கொடுக்கலாம். clearly X belongs to A1, C belongs to A1, C belongs to A2 கொடுக்குறோம். A1 not equal to empty, A2 not equal to empty is the connected, which is a contradiction. A is an interval சொல்கிறோம். A in the interval to prove A is connected. Suppose not is connected. A equal to A1 union A2 வருது. X belongs to A1, Z belongs to A2 கிடைக்குது. A1 intersection A2 equal to empty. X not equal to Z சொல்கிறாங்க. அப்புறம் X less than Z, Z less than Xன்னு வருது. without loss of generality X less than Z கொடுக்குறோம். சரியா? X less than Z. இந்த Z என்ன செய்திருக்காங்க அப்படின்னா லோயர் பவுண்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுக்கலாம். சென்டரில் உள்ளது ஒய்ன்னு எடுக்கிறோம். இந்த ஒய்யை வந்து ஒய் மைனஸ் எப்சிலான்னு கொடுக்குறோம். அண்டு ஒய் ப்ளஸ் எப்சிலான். ஏன்னா லோயர் பவுண்டு, லோயர் அப்பர் பவுண்டுன்னு வருது இல்லையா? லோயர்லேயும் ஆக்ட் ஆகும், அதே நேரத்தில் அப்பர்லேயும் ஆக்ட் ஆகும். சரியா? அப்போ நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஒய் மைனஸ் எப்சிலான் ஒய் ப்ளஸ் எக்ஸ்லான். அப்போ அந்த ஒய் வந்து ரெண்டுக்குமே சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒய் யூனியன் எக்ஸும் உலக சென்டர். அதே போல் அந்த ஒய் ப்ளஸ் எப்சிலானுக்கும் சென்டர். ஒன்றை வந்து ஏன்னு எடுத்துக்கணும், ஒன்றை வந்து A2ன்னு எடுக்கணும். ஸோ A1 யூனியன் இன்டர்செக்ஷன் A2ன்னு கொடுக்குறோம். சரி, ஒய்க்கு இதுக்குள்ளாடி இருக்குதுன்னு. அடுத்த which is a contradiction. A1 intersection A2 equal to empty. A is a connected.